வணக்கம் மக்களே! இது ஒரு ரொம்ப சிறிய ஒரு பதிவு தான். நம்ம 2வது முறையா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம். அதே கெட்டப்ல வந்திருக்கோம். இந்த தடவ நம்ம வந்தது சடை சுவாமி சித்தர் அவருடைய கோவிலுக்கு. போன நம்முடைய திருவண்ணாமலை வீடியோலயே நமக்கு ஒரு அன்பர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பக்கத்திலேயே சடை சுவாமி சித்தர் இருக்கு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படியோ காலையில வந்தோம். காலையில விருப்பாட்சி குகைகளுக்கு போயிட்டு, அப்புறம் குகை நமச்சிவாயருடைய ஜீவசமாதியில உட்காந்து தியானம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க சாயந்தரம் எங்கே போகலான்னு யோசிச்சுட்ருக்கிறப்போ, எங்களுக்கு சடை சுவாமி சித்தர்கிட்ட எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அதே பாதை தான். என்ன கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் டைவர்ட் ஆனா போதும். அந்த விருப்பாட்சி குகை பாதை தான். ஆனால் நடுவில் ஒரு இடத்துல டைவர்ட் ஆனால் நம்மளால் சடை சுவாமி சித்தர்கிட்ட போக முடியும். அதுபோல் தான் இன்றைக்கும் வந்தோம். இப்போ கரெக்டாக கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் இருக்கோம். இதுவரை பார்த்த ஜீவசமாதிகள்லேயே ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சடை சுவாமி சித்தர்களுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குகைக்குள்ளே ஒரு குகை. இன்னொன்று இங்கே சொல்லத்தகாத ஒரு வைப்ரேஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இது கண்ணை மூடுனா, மூச்சு விடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு வீட்டு நினப்பு, ஆஃபீஸ் நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. நம்மளால் அந்த நினப்பு இல்லாமையும் நம்மளால் காமாகவும் இருக்க முடியுது இந்த இடத்துல. இது பிற ஜீவ சமாதிகளில் தியானத்தில் இருக்கும்போது மட்டுமே நடந்துச்சு. என்னுடைய அனுபவம் இது. இந்த இடத்துல நமக்கு அது தானாகவே நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இது ரொம்ப ஒரு அருமையான இடம். கொஞ்சம் என்ன விருப்பாட்சி குகையுடைய அந்த மலையேற்ற பாதை நாங்கள் காட்டியிருப்போம் போன விலாகில். அதை விட இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இது அதை விட ரொம்ப செங்குத்தாக இருக்கும், ரொம்ப கரடு முரடாக தான் இருக்கும். ஆனால் அதை விட இது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு தூரம் தான். இது அந்த விருப்பாட்சி குகை அளவுக்கு இது தூரம் கிடையாது. இது ரொம்பவே கம்மியான ஒரு தூரம் தான். இந்த இடத்துடைய லொக்கேஷனே நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணுறேன். அடுத்து இந்த இடத்துக்கு வர்றவங்க, தியான பயிற்சி மேற்கொள்கிறவங்க, இல்லை இந்த மாதிரியான ஆன்மீக தலங்களை இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னா, தயவு கூர்ந்து வாங்க. இந்த இடத்துல நீங்கள் கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்தா போதும். எண்ண ஓட்டங்கள் தானாக ஓடிட்டு தான் இருக்கும். நம்மளே பார்த்திங்கன்னா அது ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். அது என்ன நிலைன்னு நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.